என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் கூறும் எந்த வார்த்தைகளையும் நினைத்து நீ பயப்பட வேண்டாம். உனக்கு செய்தியினை சொல்வதற்காக மட்டுமே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு ஆத்மா இந்த குறிப்பிட்ட கிழமையில் மட்டுமே உன்னை வந்து பார்த்து சென்று கொண்டிருக்கின்றது. வருவது மட்டுமல்லாமல் அங்கே கண்ணீர் வடித்து அழுது கொண்டு நிற்கிறது. ஏன் என்று சொன்னதற்காக நான் சொல்வதை கேட்ட பிறகு என் குழந்தை அந்த ஆத்மாவினுடைய அழுகையை நிறுத்த வேண்டும். அது யார் என்றும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற இந்த ஆத்மா உன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன உயிரான ஒரு உறவுதான். என் தங்கமே, இவர்களின் இறப்பானது சற்று வித்தியாசமாக நடந்தது. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு செயலால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, குழந்தைக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்று நீ நினைக்க வேண்டும். என் குழந்தையே, நீ மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய். நீ சொல்கின்ற விஷயங்கள் நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் பார்வையில் இது மிகவும் தவறான விஷயம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆத்மா உன்னுடைய உடலும் கிடையாது. அதுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கின்றது. ஆத்மாவின் உலகத்தில்தான் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மனிதன் எப்படி பூமியில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இங்கே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றானோ, அதுபோல ஆத்மாவிற்கும் ஒரு சந்தோஷமான இடம் அவர்களின் உலகம்தான். அவர்கள் இங்கே இருந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். நீ இதை பற்றி யோசிக்காமல் அவர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்காக உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை போக்குவதற்காக என்னாலும் அவர்களை பற்றியே நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். அவர்களை ஓரிடத்தில் இருக்க விடாமல் அங்கும் இங்கும் அலக்கழைத்து கொண்டிருந்தால் உனக்கு அவர்களின் மீது எத்தனை கோபம் வரும். அதுபோலத்தான் இப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு கோபம் வரவில்லை. உன்னை நினைத்து கண்ணீர் சிந்துகின்றது. என்னை நினைத்து நினைத்து என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. இவர்கள் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் வாழ்கின்ற உலகத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இவர்களை காண வேண்டும் என்ற ஆசையில் நான் ஓடோடி வந்து விடுவேன். நான் நல்லபடியாகத்தான் சென்றிருக்கின்றேன். எனக்கு எதிர்பாராத மரணம் நேர்ந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உலகத்தில் நான் வாழத் தொடங்கிவிட்டேன். எனக்கு என் அடைந்த மரணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட மீண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விடுமா? எது கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னமும் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் என்னை மறக்க முடியாமல் தவித்து நிற்பது எனக்கு இன்னமும் வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இதனை எளிதாக நினைத்து விட்டார்கள். ஆனால் நான் என்னுடைய உலகத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியாமல், இல்லத்திற்குள்ளும் நுழைய முடியாமல் இடையில் தத்தளித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு நான் வாழ வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்கு உதவி செய்த வேண்டும் என்று அந்த ஆத்மா அங்கே என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்குள் அவர்களை வரவிடாமல் இந்த தாயானவள் தான் தடுத்து நிறுத்துகின்றேன். அதனால் தான் உள்ளே வர முடியாமல் என்று என்னிடத்தில் சொல்லியது. என் தங்கமே, நான் இருப்பதினால் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு சக்தியும் நுழைய முடியாது. என் குழந்தை உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும், உன் மனதிற்கு பிடித்தவர்களாக இருந்தாலும், ஒருவர் இறந்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களது ஆத்மா தான் அங்கே சுற்றி திரியுமே தவிர அவர்கள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நீ அழுது புலம்பி ஒரு ஆத்மாவை நிம்மதியில்லாமல் செய்து உன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, ஆத்மாவை அவர்களிடத்தில் தங்க விடாமல் நீ இப்படி அழைப்பதனால் அவர்களுக்கு எத்தனை கஷ்டம் கொடுத்திருக்கிறது என்று பார்த்தாயா? என் தங்கமே, அவர்கள் உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நீ முதலில் அவர்கள் நினைப்பதை நிறுத்து. தேவைப்படுகின்ற நாளில், அமாவாசை தினங்களில் நீ அவர்களை நினைத்தால் போதும். ஏனென்றால் அந்த நாட்களில் அவர்களே உன்னை தேடி வரத்தான் செய்வார்கள். என் பிள்ளை, இது போன்ற ஒரு ஆத்மா கதறி அழுவது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நீ சொல்லலாம். ஆனால் அவர்கள் மனிதர்களாக இருக்கும் பொழுது மட்டுமே அது நடக்கும். ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு அவர்களின் குணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் நல்லது செய்ய நினைக்கின்ற ஆத்மாவை கூட நீ இது போன்ற தொந்தரவு செய்து அவர்களை கெடுதல் செய்ய வைத்து விடாதே. அவர்கள் எங்கே இருந்தாலும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஆத்மாவினுடைய நிம்மதியை கெடுத்து நீ அவர்களை கண்ட பிறகுதான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த ஆத்மாவிற்கு ஏற்புடையது அல்ல. அவர்களின் நிம்மதியை நீயே கெடுக்கின்றாய். என் தங்கமே, எத்தனை உயிரானவர்களாக இருந்தாலும் இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வருவது என்பது கனவிலும் நடக்காத விஷயம் அல்லவா? அதனால் என் தங்கமே, இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தை சுற்றி வருகின்ற இந்த ஆத்மாவை நீ அவர்களினுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். மனதிற்குள் நினைப்பதை நிறுத்திவிடு. உன்னுடைய வேலைகளை என்னவோ அதை மட்டும் நீ சந்தோஷமாக செய்து கொண்டு அவர்கள் உலகத்திலேயே சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும். இனிமேல் அவர்களின் நிம்மதியை கெடுக்க நீ ஒருபொழுதும் காரணமாக இருக்காது. உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்ததில் அவர்களுக்கு வேதனை இருக்கின்றது. ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது நிம்மதியாக இருக்க பழகி கொண்டார்கள். அதற்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவர்கள் உன்னிடத்தில் வந்து எப்பொழுதும் உன்னை நினைக்காமல் அவர்களும் இருப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட மரணம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. ஆனாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கின்றனர். நீயும் அவர்களை மறந்துவிட்டு நினைக்க. இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.